அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன் இந்த நாளிலும் அவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட இந்த காலை வேளையிலே வேதம் சொல்லுகிற வண்ணமாய் எலியாவின் சால்வை என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். தேவன் நல்லவராக இருக்கிறார். வேதம் முழுவதும் அநேக சால்வைகளை நாம் பார்க்க முடியும். அநேகருடைய சால்வுகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு சால்வைகளும் வித்தியாசமான அடையாளங்களையும் அதிகாரங்களையும் வைத்திருக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அநேக சால்வைகளிலே காணப்பட்ட அபிஷேகம், வல்லமை என்று சொல்லி பல்வேறு காரியங்கள் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அப்படி எலியாவின் மேலிருந்த ஒரு சால்வை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் வேதம் எலியாவை காண்பிக்கிற போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நல்ல கவனிங்க, எலியாவை வேதம் நமக்கு காண்பிக்கிற போது அவன் எப்படிப்பட்டவனாக காண்பிக்கப்படுகிறான்னு சொன்னா, எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லுகிறான். இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, ஒரு பெரிய அதிகாரமுடையவனாய் அங்கே பேசப்படுகிறான். நான் சொன்னாலே ஒழிய இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாமல் இருக்கும் என்று சொன்னான். ஆண்டவர் என்னை எவ்வளவாய் அதிகாரப்படுத்தி இருக்கிறார், எவ்வளவாய் எனக்கு அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் பேசுகிற அந்த வார்த்தைகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவனை சரியாய் நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது எலியா எப்பொழுதும் தேவனாலே வழிநடத்தப்படுகிறவனாக இருக்கிறான். ஒவ்வொரு சூழல்களிலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் அப்படித்தான் காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிற போது சொன்னார், நீ எழுந்து கேரித்தாற்றண்டைக்கு போ, நீ எழுந்து விதவையின் வீட்டுக்கு போ. எங்கெல்லாம் போக வேண்டுமோ அங்கெல்லாம் எலியா என்ன செய்யப்பட்டானா, வழி நடத்தப்படுகிறான், தேவனாலே போஷிக்கப்படுகிறான். அவன் மேலே ஒரு சால்வை இருந்தது. ஆண்டவர் மகிமைப்படட்டும். அந்த சால்வையை நாம் அறிந்து கொள்ளுகிற போது பரலோகம் எலியாவின் மேலே எத்தனை கரிசனை உள்ளதாக இருந்தது என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எப்பொழுதெல்லாம் அவனுக்கு தேவைகள் வந்ததோ அப்பொழுதெல்லாம் காகங்களை கொண்டு போஷிக்கப்பட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விதவையின் வீட்டை ஆசீர்வதிக்கிறதுக்கு, அவளுடைய பிள்ளையை உயிர்ப்பிக்கிறதுக்கு, அநேக காரியங்களுக்கு அவன் என்ன செய்யப்பட்டானா, பயன்படுத்தப்படுகிறான். தேசத்தை அசைக்கிறான். அற்புத அடையாளங்கள் அவனால என்ன செய்யப்பட்டதா, தேசத்திலே நடப்பிக்கப்படுகிறது. உள்ளங்கை மேகத்தை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனிடத்திலிருந்து வரவழைத்து ஒரு பெரும் மழையை அந்த பூமியின் மேலே ஊற்றினான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்மேல் பர்வதத்திலே ஒரு அக்கினியை வானத்திலிருந்து இறக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படட்டும். அவன் மேல் ஒரு சால்வை இருந்தது. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு அவனை அறிமுகப்படுத்துகிற போது யாக்கோபு சொல்லுகிறார், எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் பாடுகள், ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் போராட்டங்களோடு கூட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவன், ஆனால் பலத்த ஜெப வீரன். வேதம் அப்படித்தான் சொல்லுங்க. எலியா நம்மை போல பாடு உள்ளவன் தான். ஆனா தேவனுடைய சமூகத்திலே, தேவனோடு கூட நேரம் எடுக்கிறதுலே, தேவனை நோக்கி கூப்பிடுகிறதுலே அவன் ஒரு பெரிய ஜெப வீரன். சொல்லுகிறான், தேவனோடு கூட நான் இருக்கிறேன், தேவனிடத்திலே பேசிக் கொண்டு இருக்கிறேன், ஆண்டவர் என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார், நான் சொன்னாலே ஒழிய இந்த வானம் என்ன செய்யாது, திறக்கப்படாது என்று சொல்லி வானத்தை 3 வருஷமும் 6 மாதமும் அடைத்து போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊக்கமாய் ஜெபிக்கிறவன்,
கருத்தாய் ஜெபித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாடுள்ள மனுஷன், அவன் மேல் ஒரு சால்வை இருந்தது. அந்த சால்வை ஆண்டவருக்கு மகிமையாக என்ன செய்கிறதை பார்க்கிறோம், அவனுடைய ஊழியங்களிலே வெளிப்படுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வேதாகமத்திலே அநேகருடைய சால்வைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். யோனத்தானுடைய சால்வை, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. நீங்க 1 சாமுவேல் 18:4 வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோனத்தான் என்ன செய்தான்னு சொன்னா, தன் சால்வையை கடற்றி என்ன செய்தானா, தாவீதுக்கு கொடுக்கிறான். பாருங்க, நல்ல கவனிங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, யோனத்தான் தன் மேல் இருந்த சால்வையை எடுத்து தாவீதுக்கு கொடுக்கிறான். தாவீதுக்கு அந்த சால்வை வருகிற போது அதை எதை காண்பிக்கிறது என்று சொன்னா, சவுல் ராஜாவாக இருக்கிறான். ராஜாவாகிய சவுலுடைய குமாரனாகிய யோனத்தான் அடுத்த ஆளுகைக்கு வர வேண்டும். அந்த ராஜரீக அதிகாரம் அவனுடையது. ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது, சால்வை தாவீதினிடத்திலே போகிற போது யோனத்தான் ஒன்றை சொன்னான், நீ ராஜாவாக இருப்பாய். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? ஏன்னா அந்த சால்வை மாற்றப்படுகிற போது அந்த அதிகாரம் மாற்றப்படுகிறது, அபிஷேகம் மாற்றப்படுகிறது, ஆளுகை மாற்றப்படுகிறது. தாவீது ராஜாவாய் மாறுகிறான் என்று சொன்னா, யோனத்தான் அந்த சால்வையை தாவீதுக்கு கொடுக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி சால்வைகள் பல்வேறு இடங்களிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொன்னா, அடையாளங்களாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படும்படியே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற கருவிகளாக நின்று இருக்கிறது. இங்கே எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வையை பார்க்கிறதுக்கு முன்பதாக, எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவினிடத்துக்கு கடந்து வருகிறதை நாம் தியானிக்கிறதற்கு முன்பதாக வேதம் காண்பிக்கிற இன்னொரு சால்வையை என்னோடு கூட கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59 அதிகாரம் 17வது வசனம். பாருங்க, அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, இந்த வேத பகுதி சொல்லுகிறது, தேவன் அவர் மேல் இருந்த அந்த சால்வையை காண்பிக்கிற போது ஏசாயா சொல்லுகிறான், அவர் மேல இருந்த அந்த சால்வை எப்படிப்பட்டது சொன்னா, ஒரு பெரிய வைராக்கியத்தின் சால்வை. அந்த சால்வையிலே ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அந்த வைராக்கியத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 9 அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அந்த அதிகாரம் உள்ளவர் அவர் மேலே ஒரு வைராக்கியத்தின் சால்வையை தரித்திருக்கிறார். அந்த வைராக்கியம் என்ன செய்யுமா? 7வது வசனம் சொல்லுகிறது, அடைக்கப்பட்ட தாவீதை, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை, தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதை, தாவீதுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த ராஜரீக ஆளுகையை, அதிகாரத்தை நிலைப்படுத்துகிற வரையிலும் அது ஓய்ந்திருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, தேவனுடைய வைராக்கியம் என்னன்னு சொன்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறார், தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதமும் அந்த வாக்கு தத்தங்களும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவேறும்படியாக தேவன் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அவர் மேலே இருக்கிற அந்த வைராக்கியத்தின் சால்வை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒவ்வொரு இடங்களிலும். ஏசாயா 26 அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் சொல்லுகிறது, அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு. பாருங்க, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். 2வது வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை கைக்கொண்டு நீதியோடு கூட நடக்கிற ஜனங்கள் உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசலை திறவுங்கள். 3வது வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால்
பாருங்க, தேவன் என்ன இங்க சொல்லப்பட்டிருக்க சொன்னா, தீர்க்கதரிசி சொல்லுகிறான், தேவனுடைய வைராக்கியம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், தேவ பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை, அந்த திறந்த வாசலை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கான அந்த பரிபூர்ண சமாதானம் அவர்கள் வாழ்விலே உண்டாக வேண்டும். அதற்காக தேவன் என்ன செய்வாரா? வைராக்கிய வாஞ்சை. 11வது வசனம் சொல்லுகிறது, பாருங்க, வாசிங்க. கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாது இருக்கிறார்கள். பாருங்க, ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அவர் மேல் ஒரு சால்வை, அந்த சால்வை வைராக்கியத்தின் சால்வை. தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு விடுதலை வேண்டும், தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு ஜெயம் வேண்டும், தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தாக வேண்டும், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்திலே தேவன் என்ன செய்கிறாரா? காரியமாற்றுகிறதை பார்க்கிறோம். எசையா சொல்லுகிற போது 37ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள் சொல்லுகிறது, ஒன்றுமில்லாத நிலைமையில இருந்தவர்கள் மறுபடியும் என்ன செய்வார்களாம்? மறுபடியும் ஒரு புது வாழ்க்கை. தேவன் திரும்ப அவர்களை என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? புதுப்பிக்கிறதை பார்க்கிறோம். இழந்து போனவைகள், ஒன்றுமில்லாதவைகள், நிர்மூலமான நிலைமை எல்லாம் மாறுகிறத சொல்லுகிறார். யூதா வம்சத்தார் அதுல தப்பி மீந்திருக்கிறவர் மறுபடியும் என்ன செய்வான்? மறுபடியும் புது வாழ்க்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 32வது வசனம் சொல்லுகிறது, மீதியாயிருக்கிறவர்களில் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள், சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். நல்லா கவனிங்க, தேவன் மேல இருந்த அந்த சால்வை எப்படிப்பட்டது சொன்னா, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய அந்த வைராக்கியத்தின் சால்வை எப்படிப்பட்ட வைராக்கியம் உடையதான்? தேவ பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எதிர்காலம், அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றுக்குமான வைராக்கியம். எசையா 42:3 போடப்பட்டிருக்கிறது, நெறிந்த நாணலை முறியாமலும். பாருங்க, நம்ம வாழ்க்கை ஒருவேளை இந்த கால வேளையிலே கவனியுங்கள், ஒருவேளை நெறிந்து போன நிலைமையிலே நீங்கள் வந்திருக்கலாம், மங்கி எரிகிற நிலைமையிலே வந்திருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஒரு சால்வை அணிந்திருக்கிறார், அது வைராக்கியத்தின் சால்வை. அது என்ன செய்யாதான்? உன்னை நெறிந்து போன நிலையிலே விடாது, உன்னை மங்கி எரிந்து அணைந்து போகிற நிலையிலே விடாது. திரும்ப என்ன செய்யுமா? புதுப்பிக்கும், உயிர்ப்பிக்கும். 13வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். வாழ்க்கையில எவைகள் எல்லாம் சத்துருக்களாக இருந்தாலும் தேவன் மேல் இருக்கிற ஒரு வைராக்கியத்தின் சால்வை, நமக்காக கிரியைகளை நடப்பிக்கிறவர், நமக்காக காரியமாற்றுகிறவர். அவர் சொல்லுகிறார், சத்துருக்களோடு கூட என்ன செய்வாரா? அவர் யுத்தம் கலப்பார். அவர்கள் அதை அறியாது இருக்கிறார்கள், அவர்கள் அதை காண்கிற போது வெட்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சொன்ன? தேவனுடைய வைராக்கியம் தம் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும். யோவேல் 2 வாசிக்கிற போது 18வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். நல்லா கவனிங்க, இந்த வாசிக்கப்பட்ட எல்லா அதிகாரங்களையும் நீங்க போய் திரும்ப ஒரு முறை அந்த அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரங்கள் சொல்லுகிறது, தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய விடுதலை, தேவன் தருகிற ஆசீர்வாதம், தேவன் தருகிற அபிஷேகம் எல்லாம் தேவனுடைய வைராக்கியத்தினாலே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் யாக்கோபு 4:5 சொல்லுகிற போது, நமக்குள்ளாக ஒரு ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார், அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவர். ஏன்னா நம்முடைய வாழ்வை ஒரு பெரும் மாற்றத்துக்குள்ளாக நடத்துகிற வைராக்கியம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுடைய சால்வையிலே இருக்கிறது. அந்த சால்வை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஏசாயா 61:1 சொல்லுகிறது, ஒரு பெரிய அபிஷேகத்தினாலே நிரம்பினவராக ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? தேவ ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்,
விடுதலையை கூற, குணமாக்க, அற்புதங்களை செய்ய அவர் என்னை நடத்துகிறார் என்று சொன்னவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே அபிஷேகத்தின் சால்வையை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் எல்லாருக்குமானது. பாருங்க, அந்த வைராக்கியம் பாருங்க, தேவனிடத்தில் இருந்த அதே வைராக்கியம் தான் பவுல் அத்தனை பட்டணத்துக்குள்ளாக வருகிற போது அந்த பட்டணத்தை அப்படி சுத்தி பார்க்கிறான். அவைகளெல்லாம் பார்க்கிற போது தேவனுக்கு பிரியமில்லாதவைகளினாலே அத்தனை பட்டணம் நிரம்பி இருந்ததை கண்டபோது ஆவியில ஒரு பெரிய வைராக்கியம், இந்த தேசத்திலே இந்த பட்டணங்களிலே என் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை தவிர எனக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லி அத்தனை பட்டணத்தை அசைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொன்னா அந்த வைராக்கிய வாஞ்சையுள்ள ஆவியானவர், அந்த அபிஷேகம் பாருங்க. ஏசாயா 61:10 வாசிக்கிறோம். வாசியுங்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக பாருங்க சொன்ன, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பாருங்க, அவர் மேல் இருந்த அந்த வைராக்கியத்தின் சால்வை தேவ பிள்ளைகள் மேலே இன்றைக்கு விழுந்திருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேல அந்த சால்வையை வைத்திருக்கிறார். அந்த சால்வை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, தேவனிடத்தில் இருக்கிற அதே வைராக்கியம், தேவனிடத்தில் இருக்கிற அதே அதிகாரம், தேவனிடத்தில் இருக்கிற அதே வல்லமையை தேவ பிள்ளைகள் என்ன செய்ய முடியுமா? இந்த பூமியிலே வெளிப்படுத்த முடியும். அந்த அதிகாரம் உள்ள சால்வை, அபிஷேகத்தினாலே நிறைந்த சால்வையை தேவன் என்ன செய்திருக்கிறாரா? தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக இன்றைக்கு அனுப்பி இருக்கிறார். எலியாவின் மேலே ஒரு சால்வை இருந்தது. அந்த சால்வை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற போது அதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பலத்த வல்லமையுள்ள ஒரு சால்வையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உணர்ந்து கொள்ளுங்கள், அவருடைய நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்று, அவருக்குள்ள இருக்கிற வைராக்கியம் எல்லாம் ஒன்றே ஒன்று. தம் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும், தம் பிள்ளைகள் சுகித்திருக்க வேண்டும், தம் பிள்ளைகள் எவ்விடத்திலும் ஜெயித்தாக வேண்டும். அதற்காக அவர் என்ன செய்வாரா? இறங்கி காரியமாற்றுகிற தேவன். அப்போ நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அதே வாஞ்சை பாருங்க. இங்க எலியாவின் மேல் இருந்த சால்வையை சரியா என்னோடு கூட கவனியுங்கள். வேதம் அந்த சால்வையை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறது? என்னோடு கூட 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்கள் 19:13. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து, நல்ல கவனிங்க, இந்த வேத பகுதி சொல்லுகிறது, எலியா ஒரு கெபியிலே போய் இருக்கிறான். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. தேவ பிரசன்னம் அங்கே எப்படி வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய அக்கினி வருகிறது, பெரும் காற்று வருகிறது, பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. இதெல்லாம் அங்கதான் இருக்கு. அதற்கு முந்தைய வசனங்கள் சொல்லுகிறது, தேவ பிரசன்னம் வருகிற போது அங்கே ஒரு பெரும் காற்று வருகிறது. அந்த காற்றிலே தேவன் இல்லை. ஒரு அக்கினி வருகிறது, பூமி அதிர்ச்சி வருகிறது. இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மெல்லிய சத்தம் வருகிறது. அந்த சத்தம் வருகிற போது எலியாவுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. எலியாவோடு கூட தேவன் பேசுகிறார். ஆண்டவர் சொன்னார், எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை? வெளியே வான்னு சொன்னார். நல்ல கவனிங்க, தேவனுடைய அழைப்பின் சத்தம் வருகிறது. ஆண்டவர் அவனோடு கூட பேச விரும்புகிறார். அப்போ இந்த தேவ பிரசன்னம் கெபிக்கு வெளியிலும், எலியா கெபிக்கு உள்ளே இருக்கிறான். வெளியே வருகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, வெளியே ஒரு பலத்த தேவ பிரசன்னம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துக்குள்ளாக எலியா வருகிற போது எலியாவால் என்ன செய்ய முடியலன்னு சொன்னா, அந்த தேவ பிரசன்னத்தை தாங்க முடியவில்லை. தேவ பிரசன்னத்தை அவனாலே சந்திக்க முடியவில்லை. தேவனை பார்க்க வருகிறான், தேவனோடு கூட பேச வருகிறான். ஒரு வல்லமையுள்ள தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே அந்த இடத்தை நிரப்பி இருக்கிற போது அவருக்கு முகம் கொடுக்க முடியாமல் எலியா என்ன செய்தானா? சால்வையினாலே தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வருகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஏன்னா அந்த தேவ பிரசன்னம் மோசே மலையின் மேல் இருந்து இறங்குகிற போது
ஆண்டவரோடு கூட பேசுகிறான், நேரம் எடுக்கிறான். இறங்கி வெளியே வருகிற போது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசும்படி மோசே வந்து நின்ற போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐயா, முகத்தை மூடிக்கொள், எங்களால் அதை என்ன செய்ய முடியல, அந்த பிரசன்னத்தை பார்க்க முடியல. பாருங்க, தேவனிடத்திலிருந்து மோசைக்குள்ளாய் கடந்து வந்த தேவ பிரசன்னம் மோசையின் மூலமாய் வெளிப்படுகிறதையே அவர்களாலே பார்க்க முடியவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொன்னா, தேவனுடைய அந்த வல்லமையின் பிரசன்னத்தை தாங்க முடியாதவனாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சால்வை அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறது. எலியாவின் சால்வை நல்ல கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்தினாலோ தெய்வீக அபிஷேகத்தினாலோ நிரம்பின சால்வை என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் முழுமையா என்ன செய்யப்படுகிறதா, அந்த சால்வைக்குள்ளாய் கடந்து வருகிறது. சால்வை அதை ஏற்றுக்கொள்ளுகிறது, சால்வை அதை தாங்கிக் கொள்ளுகிறது. அந்த சால்வையை சுமந்து கொண்டுதான் எலியா ஊழியத்திலே கடந்து போகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அவனோடு கூட பேசுகிறார். ஆண்டவருக்கு மகிமையாக அடுத்து 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 எலியா மூலமாய் அந்த சால்வையை கொண்டு எலியா செய்தவைகளை கவனியுங்கள். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதை சரியாய் உணர்ந்து கொள்ளுங்கள். நம்மேலே ஒரு சால்வை விழுந்திருக்கிறது, நமக்கு ஒரு சால்வை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சரியாய் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, தேவனுக்கு மகிமையாய் பயன்படுத்தி ஆக வேண்டும். இங்கே பாருங்க, அவன் சொல்லுகிற ஆண்டவர் அவனோடு கூட அடுத்து பேசுகிற போது சொல்லுகிறார், இந்த சூழல்கள் எல்லாம் மாறி போகும். நீ எழுந்து என்ன செய்ய, யெகூவை ராஜாவாக தேசத்திலே அபிஷேகம் பண்ணு. எலிசாவை என்ன செய்ய, உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு. 16வது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே, பாருங்க, ஆண்டவர் சொன்னார், ஒரு அபிஷேகம் பண்ணு. எலியா கடந்து போகிறான். நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அபிஷேகங்கள் நடைபெறுகிற போது நீங்க வேதாகமத்தில் வாசிப்பீர்களானால், சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணின போது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆரோன் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது வேதம் எங்கிலும் பாருங்க, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணினாலும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினாலும் ஒன்று என்ன செய்யப்படும் சொன்னா, தைல கொம்பை தைலத்தினாலே நிரப்பி கொண்டு வந்து ஒரு அபிஷேக ஆராதனை நடக்கும். அல்லது தைல குப்பியை தைலத்தினாலே நிரப்பி கொண்டு வந்து ஒரு ஆராதனை நடக்கும். இங்க என்ன நடக்கும் சொன்னா, தைல கொம்பும் இல்லை, தைல குப்பியும் இல்லை. ஆனால் இங்கே ஒருவன் என்ன செய்யப்படுகிறதை பார்க்கிறோம், அதிகாரம் பண்ணப்படுகிறான். ஒரு அபிஷேகம் நடைபெறுகிறது, ஒரு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகிக்கிற ஒரு ஆராதனை. அங்கே தைல கொம்பு இல்லை, தைல குப்பி இல்லை, அங்க எண்ணெய் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு சால்வை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 19வது வசனம் சொல்லுகிறது, போய் உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கும் இடம் வந்து அவங்கிட்ட போய் அவன் சால்வை என்ன செய்தானா, அவன் மேல் போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, இங்கே ஒரு தெரிந்து கொள்ளப்படுதலும் அதிகாரமும் அபிஷேகமும் என்ன செய்யப்படுகிறதா, இங்கே எலிசாவுக்கு கையளிக்கப்படுகிறது. எலியாவினிடத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொன்னா, தேவ ஆவியானவர் வரங்கள், பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற போது சொல்லுகிறார், வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவர் தான். மோசையின் மேலே ஒரு பெரிய அபிஷேகம் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், உன்மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பர்கள் 70 பேர் மேலும் வை என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேர் பாளையத்திலே இருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமையாக கூடியிருந்த எல்லார் மேலும் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேலும் அந்த அபிஷேகம் இறங்கினது. ஏன் சொன்னா, தேவனுடைய திட்டம். இங்கே எலிசா பாருங்க, ஒரு ஏற்பாடு. எலிசாவை ஒரு தீர்க்கதரிசியா என்ன செய்யப்படுகிறானா, ஏற்படுத்தப்படுகிறான். அவனுக்கான ஊழியம் ஏற்படுத்தப்படுகிறது, அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எலிசா பல காரியங்களை பேசுகிற போது எலியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் உனக்கு செய்ததை ஞாபகத்திலே வைத்துக்கொள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவான், நான் உனக்கு செய்ததை ஒரு நாளும் மறந்து போகாது, ஒவ்வொரு நாளும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். தேவ பிள்ளைகள் நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு செய்தவைகளை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது.
தேவன் நம்மை அழைத்த அழைப்பை, தேவன் நம்மை மீட்டு கொண்டு வந்த மீட்பை, தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை, தேவன் நம்மோடு கூட இருந்து நடந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறத என்ன செய்யக்கூடாதான், ஒரு நாளும் மறந்து போக கூடாது. இங்கே சொல்றான், எலியா சொல்லுகிறான், நான் உனக்கு செய்ததை ஞாபகத்திலே வைத்துக்கொள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனங்கள் சொல்லுகிறது, அங்கே ஏற்பாடு நடந்தது, அபிஷேகம் நடந்தது. வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், அவனுக்கு பின்பதாய் கடந்து போகிறான். எலியாவின் சால்வை, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பினதாக இருந்தது. தேவனுக்கான ஒரு அபிஷேகத்தின் சால்வையாய் அங்கே ஊழியத்திற்கென்று ஒருவனை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவன் அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரைவழியாய் அக்கறைக்கு போனார்கள். நல்லா கவனிங்க, எலியாவின் சால்வை இங்கே 3ஆவதாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவ பிரசன்னத்தை, தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவிலே அது மகிமையாய் அபிஷேகத்தினாலே நிரம்பின ஒன்றாய் இருந்தது. 2வது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதான ஒரு அபிஷேகம், அதிகாரம் நிறைந்த ஒரு சால்வையாய் ஊழியத்திலே காரியமாற்றுகிறது. 3வது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற ஒரு சால்வையாக இங்கே எலியாவின் சால்வையை பார்க்கிறோம். எலியா கடந்து வருகிற, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அதிகாரத்தை வாசிக்கிற போது, ஆரம்பிக்கிற போது ஆண்டவரோடு கூட இடைப்படுகிற ஒரு மனுஷனாய் எலியா எலிசாவினிடத்திலே சொல்லுவான். அவர்கள் கில்காலிலிருந்து இருவரும் புறப்படுகிற போது அவன் சொல்லுகிறான், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் அனுப்புகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, தேவன் அவர்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொன்னார், அந்த வார்த்தையின்படியாக எலியா சொல்லுகிறான், நீ இங்கே இரு, ஆண்டவர் என்னை எங்கே அனுப்புகிறார், பெத்தேல் மட்டும் அனுப்புகிறார் என்று சொன்னா, அவன் சொன்னா, இல்ல, நானும் உம்மோடு கூட வருகிறேன். பெத்தேலில என்ன நடக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டான பெத்தேல்ல போன மாத்திரத்திலே சொல்லப்பட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து சொன்னார்கள், உன் எஜமானனை கர்த்தர் இன்றைக்கு எடுத்துக் கொள்வார், உனக்கு தெரியுமான்னு சொன்னார்கள். நல்லா கவனிங்க, தேவனுடைய திட்டம் ஆண்டவருக்கு மகிமை உண்டா தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்படுகிற போது, அவர்கள் பேசுகிற போது எலிசா சொல்லுகிறான், பரவாயில்ல, எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. அடுத்து பேசுகிறான், எலியா சொல்லுகிறான், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் அனுப்புகிறான்னு சொன்னா, பரவாயில்ல, நான் அங்கும் வருவேன். அங்கும் அதே வார்த்தை, அதே செய்திகள் தான் வருகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவைகளை தாண்டி வருகிற போது திரும்பவும் எலியா சொல்லுகிறான், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தான் மட்டும் அனுப்புகிறான்னு சொன்னான். அப்பொழுதும் அவன் சொன்னான், இல்லை, நீ எங்கு போனாலும் நான் வருவேன், நான் உம்மை விடுகிறது இல்லை. நல்ல கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? தொடர்ந்து அவனை பின்பற்றி நடந்து கொண்டு இருக்கிறான், தொடர்ந்து அவனோடு கூட நடக்கிறான். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இடங்கள், எத்தனை விதமான காரியங்கள் பேசப்பட்ட போதும் ஒன்றிலே உறுதியாயிருந்தான் எலிசா, இவனை விடுகிறது இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி கடந்து வருகிற போதுதான் யோர்தானுக்கு வருகிறார்கள். யோர்தானிலே வந்து பார்க்கிறார்கள், யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. எலியா என்ன செய்தான்னு சொன்னா, தன் சால்வையை எடுக்கிறான், முறுக்கி அதை என்ன செய்தானா, அந்த யோர்தானை அடிக்கிற போது யோர்தான் திறக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இருவரும் என்ன செய்தார்களாம், உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. ஓடிக்கொண்டிருக்கிற நதி நிற்கிறது. ஓடிக்கொண்டிருக்கின்ற நதியின் பாதை இன்றைக்கு எப்படி மாறி போனதான், உலர்ந்து வெறும் தரையை போல மாறி போகிறது. 2 பேரும் அதுல என்ன செய்கிறார்களாம், பார்த்து கொண்டே இருக்கிறான் எலிசா. இல்ல இல்ல, இதுல என்ன நடக்கிறது, இந்த சால்வை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, சால்வை அல்ல, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனியுங்கள். இன்னைக்கு அநேக ஆட்கள் என்னன்னு சொன்னா, ஆட்களை பார்த்து இதை வச்சு செய்கிறார், அதை வச்சு செய்கிறார், கர்ச்சிப்பு கொடுக்கிறார், துணி அனுப்புறாரு, யாகில அனுப்பட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றே ஒன்று தான். எலிசாவுக்கு ஒண்ணு தெரிந்தது, நமக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா அவருக்கு நேரம் வருகிறது.
எலியா கேட்கிறான், எல்லாம் சரி, என்னை விடாது பின்பற்றி வருகிறாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் கேட்கிறேன், உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன கேட்டிருப்போம்? உன்ன மாதிரியே நானும் அற்புத அடையாளங்களை செய்யணும், இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும், இல்லைன்னா இந்த மாதிரி வீடு வேணும், கார் வேணும், போய் எதையாவது கேட்போம். ஆண்டவர் கேட்குறாரு, இல்லை நான் உனக்கு என்ன செய்யட்டோன்னு என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் வேணும் ஆண்டவரே, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இங்கே வாங்கிட்டேன், அங்கே வாங்கிட்டேன், குடுவில் வாங்கிட்டேன், ஆளுங்கிட்ட வாங்கிட்டேன், இங்கே போயிட்டு இதெல்லாம் என்ன செய்யணும்? எப்படியாவது அடைச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம பிரச்சனை நமக்கு. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவையானதை தெரிந்து கொள்ளுகிற நேரம் வந்தபோது வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள் சொன்னார். அப்போ நம்ம வாழ்விலும் தேவனை தேடுகிறீங்க. எலிசா பாருங்க, அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான். 9வது வசனம் சொல்லுகிறது, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம். பாருங்க, அவனோட எதிர்பார்ப்பே ஒண்ணுதான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் 2 மடங்கு எனக்கு வேணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு ஜெபந்தான். நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் என்று வருகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனிடத்தில் பேசுகிற அனுபவங்கள், தேவனிடத்தில் கேட்கிற அனுபவங்கள். ஆண்டவர் இந்த மாசத்துல நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தம் கொடுத்தார், அப்படிதானே? எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஆண்டவர் சொன்னார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன்னின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார். அதனால தான் ஒரு 21 நாள் உபவாச கூட்டம் வச்சோம். காணும் ஒரு ஆளும் என்னென்ன நம்ம ஜபத்துக்கெல்லாம் ஒரு பதில் செய்ய மாட்டார். எதுக்கு சும்மா அந்த நேரத்துக்கு 4 பேரை போய் பார்த்தாலும் என்ன செஞ்சிடலாம், ஏதாவது காசை புரட்டலாம், எதையாவது பண்ணலாம். நம்ம விசுவாசம் அவ்வளோதான். பாருங்க, வாக்குத்தத்தம் என்னது? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் உனக்கு அருள் செய்வார். 21 நாள் உபவாச கூட்டம் வந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் தருவார். நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை, நம்ம வேலையை பார்க்கவே நமக்கு இதுலெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்க நல்லா கவனிங்க. அவன் கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இரட்டிப்பான வரம் வேண்டும். அது சொல்லுகிறான், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறான், நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது நீ என்னை பார்ப்பாயானால் அது உனக்கு கிடைக்கும். ஏன்னா நீ கேட்டிருக்கிற, எதை கேட்டிருக்கிற? அரிதானதை கேட்டிருக்கிற. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். அரிதானதை கேட்டான். ஆண்டவர் அதான சொன்னார், மேலானவைகளை தேடுங்கள். ஆண்டவருக்கு மகிமையாக அவன் கேட்கிறான், பதில் வருகிறது. ஆண்டவருக்கு மகிமையாய் வேதம் சொல்லுகிறது, அக்கினி மயமான ரதங்கள், அப்படியே குதிரைகள் வந்து என்ன செய்ததா, 2 பேருக்கு நடுவில் வந்து அவர்களை பிரிக்கிற போது எலிசா சொல்லுகிறான், அப்படியே வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகிறான், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே. பாருங்க, நல்லா கவனிங்க, இந்த சூழல்களே என்ன சம்பவிக்கிறது? தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை நடத்துவேன்னு சொன்னால் நாம் கடந்து போகிறோம், ஜெபிக்கிறோம், பதில் வருகிறது. என்ன பதில் வருகிறது? 2 ராஜாக்கள் 2:13 சொல்லுகிறது, பின்பு அவன் பாருங்க, பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை. அடுத்து இந்த எலியாவின் சால்வை எப்படி சொல்லப்படுகிறது சொன்னா, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். அப்படியே அக்கினி ரதமேறி போய்கொண்டு இருக்கிறான். போகும்போது என்ன செஞ்சானா, அந்த சால்வை விழுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். நல்லா கவனிங்க, நாம ஜெபிக்கிறோம், பதில் வருகிறது. பதிலை எடுத்துக்கொண்டு போகிறதுல அநேக நேரங்களிலே தவறி விடுகிறோம். கவனிக்கிறீங்களா? ஜெபிக்கிறோம், பதில் வருது, பதிலை எடுத்துக்கொண்டு போகிறதுல யாருக்கோ சொல்றாரு, காசு என்ன செய்கிறாரு, யாருக்கோ சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி எழுந்து தீர்க்கதரிசன வார்த்தை வருது, இது கட்டாயம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம என்னன்னு சொன்னா, நம்ம ஜெபமே எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு வைராக்கியமான ஜெபம் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனா ஜெபம் பண்ண எப்படி ஜெபம் பண்ணுவானா, பயங்கர வைராக்கியமான ஜெபம், வானம் அடைக்கிற வரைக்கும் ஓய்கிறது இல்லை.
உள்ளங்கை மேகம் எழும்புற வரைக்கும் விடுறதில்லை. அக்கினி இறங்காம என்ன செய்யறதில்லை, கர்மேல் பர்வதத்தை விட்டு கடந்து போகிறது இல்லை. ஏன்னா ஒரு பெரிய வைராக்கியமான ஜெபம். இன்னைக்கு அப்படி ஒரு வைராக்கியமான ஜெபம் இல்லை. ஏதோ வர்றது, ஊர்ல சொல்லுவாங்களே செத்தவங்கையில வெத்தலைப்பா கொடுத்த மாதிரின்ற மாதிரி அப்படியே மூணுன்னு எதாவது சொல்லிட்டு சோத்திரம் ஒரு ஜெப குறிப்பை கொடுத்தாங்க. அந்த ஜெப குறிப்புக்கு ஏதோ ஒரு ஜெப குறிப்பை வாங்கினா அந்த ஜெப குறிப்பு மேல உன் ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? பதில் வரணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்திலே எலியா பாடுள்ள மனுஷன் தான். வானம் திறக்க கூடாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினா 3 வருஷம் 6 மாதமும் வானம் திறக்கப்படவில்லை. தேவ பிள்ளை இங்க பாருங்க, ஒரு ஜெபம் ஜெபிக்கிறான், எலிசா ஜெபம் பண்ணுகிறான், பதில் வருகிறது, சால்வை விடுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சால்வை எடுத்து கொண்டு போகிறோம்? இந்த சால்வை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கிருந்து இறங்குகிறது? மேலிருந்து போட்டிருக்கு. எங்கிருந்து? எலியாவின் மேலிருந்த சால்வை அவன் மேலே எடுத்து கொள்ளப்படுகிற போது அந்த சால்வை இறங்கி வருகிறது. அந்த சால்வை எவைகளை வைத்திருந்ததுன்னு சொன்னா இரட்டிப்பான வரங்களையும் வல்லமையும் நிரப்பி கொண்டு வருகிறது அந்த சால்வை. சும்மா ஏதோ விழலைங்க. ஏன்னா இவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? உம்மிடத்தில் உள்ள வரம் 2 மடங்கு எனக்கு வேணும்னு சொன்னா 2 மடங்கு நிரப்பி அது என்ன செய்யப்படுகிறதா? கீழே இறங்கி வருகிறது. மத்தேயு 3:16 நீங்க வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது மேல இருந்து ஒரு சால்வை இறங்குது. மேலே இருந்து ஆவியானவர் இறங்கி வருகிறார் புறாவை போல என்று மார்க் 1 அது சொல்லுகிற போது சொல்லுகிறார். பாருங்க, ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா அங்கே மேலே இருந்து ஒரு அபிஷேகத்தின் ஆவியானவர் இறங்கி வருகிறார், வரங்களின் ஆவியானவர். நீங்க அப்போஸ்தலர் 2:4 வாசிக்கிற போது அங்க அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கி வந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவன் சொன்னா ஏராளமான வரங்களை வைத்துக் கொண்டு வந்தார். 1-2 இல்லை, கர்த்தருக்கு மகிமை உண்டாக ஏராளமான வரங்கள் ஒவ்வொருவர் மேல என்ன செய்யப்பட்டதா? ஏராளமாய் இறங்கி வருகிறது. பாருங்க, இங்க மேல இருந்து ஒரு சால்வை வருகிறது. எலிசா ஒன்றை அறிந்து கொண்டா, இந்த சால்வை நமக்கான இரட்டிப்பான வரங்களோடு கூட வருகிறது. ஒரு அபிஷேகம் வருகிற போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிற போது, தேவன் உங்களோடு கூட பேசுகிற போது, அந்த தொடுதல் வருகிற போது தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? 2 மடங்கு ஆவிக்குரிய பலவானாய் கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். இந்த அபிஷேகத்திலே நான் நிரம்பட்டும், தேவன் தருகிற வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும் என்கிற விசுவாசம். பாருங்க, எலிசா என்ன செய்தான்னா அங்க போடப்பட்டிருக்கிறது, அந்த சால்வையை எடுக்கிறான். இது எனக்கானது, இது என் ஊழியத்திற்கானது, என் அழைப்பிற்கானது, என் ஜெபத்துக்கான பதிலானது, இதை நான் கொண்டு போகட்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வருகிற போது அப்படித்தாங்க கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், நம்மோடு கூட இடைப்படுவார். ஒரு சால்வை உண்மையிலே வந்து விடும், அதை எடுத்து கொண்டு போகிற அனுபவம். இந்த சால்வையின் அனுபவங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, எலிசாவின் கையிலே எடுக்கப்பட்ட எலியாவின் சால்வை. 14வது வசனம் வாசிங்க. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று பாருங்க, இங்கே போடப்பட்டு நல்லா கவனிங்க. எந்த யோர்தான் கரையிலே பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் மேலே இறங்கி வந்தாரோ அதே யோர்தான் கரையிலே தான் எலிசாவுக்கான அபிஷேக சால்வை இறங்கி வருகிறது. அதை எடுத்துக்கொண்டு வருகிறான். எடுத்துக்கொண்டு வருகிறவன் எலியா அடிச்சதெல்லாம் வேற அடி. எலியா எப்படி அடிச்சான்னு போட்டிருந்தது, அப்படியே சால்வையை முறுக்கி அடிச்சான். முறுக்கி அடிச்சா என்ன விடும்? ரொம்ப கொஞ்சம் பலத்தை பிரயோகிக்கணும், கொஞ்சம் பிரயாசப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா அந்த முறுக்கி அடிச்சாதான் அடி பலமா விடும். அடி பலமா விழுந்தாதான் யோர்தான் திறக்கும். அதெல்லாம் எலியாவோடு கூட. எலிசா அப்படி அல்ல. எலிசா என்ன பண்ணான்னு போட்டிருக்கு தெரியுங்களா? சால்வையை எடுத்து, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு துண்டை முறுக்கி ஒரு ஆள் அடிச்சிங்கன்னா என்ன விடும்? அடி பலமா விடும். அதே துண்டை எடுத்து சும்மா இருக்கிற நிலைமையில் அடிச்சா என்ன வரும்? ஒன்றும் பெருசா வராது. இங்க எலிசா அப்படிதான், சும்மா லேசா ஒரு தட்டு தட்டுனா யோர்தான் திறக்கிறது. ஏன்னா சால்வையில இருந்த 2 மடங்கு அபிஷேகம்.
நீ பிரயாசப்பட வேண்டியதில்லை, போராட வேண்டியதில்லை. முந்தின நிலைமை அல்ல, இப்பொழுது இந்த சால்வை வேறு. எலியாவின் மேல் இருந்த வரைக்கும் அந்த சால்வை வேறு, எலிசாவின் கையிலே ஏறி இருக்கிற இந்த சால்வை வேறு. அதனுடைய அபிஷேகம் வேறு, வல்லமை வேறு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எலிசா எடுத்துக்கொண்டு வருகிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு எடுத்துக்கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எலியாவின் சால்வை 2 மடங்கு வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரம்பி இருக்கிறது என்பதை பூரணமாய் விசுவாசித்தான், நம்பினான், எடுத்துக்கொண்டு பயணப்படுகிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அது இல்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. தேவன் எனக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். அவர் என்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார் என்கிற பூரண நிச்சயம், பூரண நிச்சயமோ விசுவாசமோ நம்பிக்கை இவனுக்குள்ளாக இருக்கிறது. நீங்க கவனிங்க, அந்த சால்வையை எடுத்த மாத்திரத்தில் ஏதோ மேலே போர்த்தி கொண்டு போகவில்லை. அவன் பிரவாகித்து ஓடுகிற யோர்தான். அப்படியே பயந்தெல்லாம் நிக்கலங்க. ஐயோ எலியா நம்ம கூட இருந்தாரு, எலியா இருந்தாரு, திறந்து கொடுத்தாரு, இன்னைக்கு எலியா இல்ல, தனியா நிற்கிறேன்னு இல்ல இல்ல சொல்லுகிறான். எலியா இல்லாமல் போனால் என்ன, எலியாவின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எலியாவை நடத்தினவர் என்னோடு கூட இருக்கிறார், அந்த அபிஷேகம் என்னோடு கூட இருக்கிறது. இந்த யோர்தானே மாத்திரம், என் சத்துருக்கள் மாத்திரம், இவைகளை நான் எதிர்கொள்ளுவேன் என்று சொல்லி சால்வையை விசுவாசத்திலே பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஆகணும். ஏதோ வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு இல்லை, சால்வையை மேலே போட்டுக்கிட்டு போறதுக்கு இல்லை. கர்த்தருக்கு மகிமுன்னாட்டம். எடுத்த மாத்திரத்தில் விசுவாசித்தான், எடுத்த மாத்திரத்தில் அந்த சால்வையை தன் ஊழியத்தில் அபியாசப்படுத்தினா யோர்தான் திறந்தது. உலர்ந்த தரை வழியாய் அக்கறைப்பட்டு போகிறான். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அற்புத அடையாளங்கள் நடக்கிறது அவன் மூலமாய். பாருங்க, அதே அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்ட கரையேறுகிறான். 15வது வசனம் சொல்லுகிறது, எலியாவை பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, பாருங்க அவங்க சொல்றாங்க, இவன் எலியாவின் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான், அந்த தெய்வீக அபிஷேகம் இவனுக்குள்ளாக இருக்கிறது என்று அவர்கள் என்ன சொன்னார்களா, சாட்சி சொன்னார்கள். சாட்சியா எழும்பி நின்றான் எலிசா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் அதை நான் எதிர்பார்க்கிறார். நம் மூலமாய் தேவன் வெளிப்படுகிற போது நாம் தேவனுக்கு சாட்சிகளாய் இருப்போம். பார்க்கிற ஆட்கள் சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இவன் மேலே தங்கி இருக்கிறார், அவர் தான் இவனை என்ன செய்கிறார், நடத்துகிறார். சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. அதற்கு பின்பதாக எலிசாவின் ஊழியங்கள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். அந்த பகுதிகள் முடிகிற போதே வேதம் சொல்லுகிறது, நீரூற்றை என்ன செய்வான், ஆரோக்கியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கரடிகளை இழுத்து அந்த தன்னை கேலி செய்த பிள்ளைகளை கொன்று போடுகிறதை பார்க்கிறோம். நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்குன்னு சொன்னா அக்கினி இறங்குகிறதை பார்க்க முடியும். அப்படியே தண்ணீரில் விழுந்த கோடாரியை மிதக்க பண்ணுகிறான். எத்தனை அற்புதங்கள் தெரியுமா? கடந்து போன எவ்விடத்திலும் அற்புத அடையாளங்கள் அவன் மூலமாய் நடந்தது. ஏன் தெரியுமா? அவன் மேலிருந்த எலியாவின் சால்வை இப்பொழுது எலிசாவின் சால்வையாய் மாறி போனது. எலிசாவின் சால்வையை எடுத்துக்கொண்டு ஓட வேண்டிய கேயாசி குஷ்டரோகியாய் போனான். நல்ல கவனிங்க. ஏன் சொன்னா, சால்வைகள் கடந்து வருகிறது, அபிஷேகங்கள் மாறி வருகிறது. தடம் மாறி போகிறவனாலே அந்த சால்வைகளை பெற்றுக்கொண்டு ஓட முடிகிறதில்லை. சரியான பாதையிலே நடக்கிறவன் மேலே அந்த அபிஷேகத்தின் சால்வை இறங்கி வரும். அது உன்னை நடத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, எலியா செய்ததை விட நாகமான் எலிசாவின் வாசற்படியில நின்று சொல்லுகிறான். இவன் வெளியே வந்து தன் தேவனை நோக்கி கூப்பிட்டு என் கையை அப்படியே தொட்டு தடவி என்னை குணமாக்குவான்னு பார்த்தேன். ஆனா இவன் என்ன தெரியுமா சொன்னா, யோர்தானிலே போய் முழுகு, யோர்தான் உன்னை குணமாக்கும். ஏன்னா யோர்தானில் இருந்துதான் கர்த்தர் என் ஊழியத்தை ஆரம்பித்து இருக்கிறார். யோர்தானிலிருந்து வந்திருக்கிறேன், யோர்தானின் கரையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமுண்டாடு. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாய் தேவனோடு கூட நடக்கிற போது வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசியுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன்
நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். அல்லேலூயா. ஏசாமி சொன்னாரு, 2 மடங்கு இரட்டிப்பான வரங்கள் நான் செய்ததை விட, என்னை விட நீ என்ன செய்வே? ஏன்னு சொன்னா கர்த்தருக்கு மகிமைண்டான். அவர் சொன்னார், அவர் உயிரை எடுத்துக் கொள்ளப்படுகிற போது சொன்னார், நான் போய் ஒரு சால்வையை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவராகி அந்த சால்வை உன்னிடத்துல வரும், வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரம்பினவராய் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவரோடு கூட நடக்கிற போது கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்வாரா? தேசத்தில் மகிமையானவைகளை செய்வார். இன்றைக்கு அதை செய்வார். ஏன்னா இந்த சால்வை எங்கெல்லாம் நீங்க ஆங்கில வேதாமத்திலே அந்த சால்வைக்காக பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தைகள் தான் என்னன்னா, தேவாலயத்தை நிரப்பின வஸ்திர தொங்கல்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 18 வருஷமா அந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ போய் பிடித்த அந்த வஸ்திரத்துக்கு அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்க முடியுமானால் உன்மேல் ஒரு அபிஷேகத்தின் சால்வை விழுந்திருக்கிறது, விசுவாசத்தோடு கூட எடுத்து பயன்படுத்தி கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார்.